மதுரை மாநகரையே தன் உள்ளங்கையில் வைத்திருந்த முன்னாள் முதல்வரின் மகன் அழகிரி அவர்களது குடும்பமே தற்பொழுது 6 மாதங்களாக மருத்துவமனையில் தங்கியிருக்கிறது. தனது ஒரே மகன் துரை தயாநிதி அவர்களது உடல்நிலை மிக மிக மோசமான நிலைமைக்கு மாறியுள்ளது. மீண்டும் ஒரு முறை தீவிர சிகிச்சை பிரிவிற்காக வெளிநாடு கொண்டு செல்வதற்காக தனது சகோதரர் ஸ்டாலின் அவர்களிடம் சிபாரிசும் கேட்டுள்ளார். அனைத்து ஏற்பாடுகளும் செய்து தருகிறேன் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவாதமும் செய்துள்ளார். அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி துரை தயாநிதி அவர்கள் சென்னையில் திடீரென மயங்கி மொட்டை மாடியிலிருந்து தவறி கீழே விழுந்துள்ளார். குடும்பத்தினர்கள் உடனடியாக சென்னை கிரீம்ஸ் ரோடில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அவசர சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு துரை தயாநிதி அவர்களுக்கு மூளையில் சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது தற்பொழுது தெரிய வந்துள்ளது. முதல்வரும் நேரடியாக சென்று மருத்துவமனைக்கு சென்று துரை தயாநிதி உடல்நலம் குறித்தும் விசாரணை செய்திருந்தார். பிறகு 3 மாத காலம் அப்பல்லோ மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருந்த துரை தயாநிதி அவர்கள் கடந்த மார்ச் 14ஆம் தேதி வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். கடந்த 3 மாத காலத்திற்கு மேலாக அவர் மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு வந்த நிலையில் வேலூரில் துரை தயாநிதி அனுமதிக்கப்பட்ட சில மாதங்கள் கழித்து அவரை நேரில் சென்றும் சந்தித்துள்ளார். இந்த நிலையில்தான் அவரது உடல்நலம் குறித்து சமூக வலைதளங்களில் சில வதந்திகளும் பரப்பப்பட்டு வருகிறது. தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய துரை தயாநிதி அவர்கள் இறந்து விட்டதாகவும் மூளை நரம்பு செயலிழந்து விட்டதாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருப்பதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மருத்துவமனை அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. அதாவது துரை தயாநிதி அவர்கள் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில்தான் இருக்கிறார். அவர் சுயநிலவு இன்னும் திரும்பவில்லை என்றும் பல்வேறு தரப்பினர்கள் மருத்துவர்கள் அமெரிக்காவில் இருந்தும் சென்னைக்கும் வேலூரிற்கும் வந்துள்ளார்கள் என்றும் உடனடியாக அவரது மேல்முறையீட்டு சிகிச்சையை நாங்கள் மேற்கொள்வோம் என்றும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். தற்பொழுது அரசியல் விமர்சகர்களும் பொதுமக்களும் திமுக செய்த ஒட்டுமொத்த போதை மருந்து கடத்தல்தான் ஸ்டாலின் குடும்பத்திற்கே வினையாக வந்துவிட்டது என்றும் துரை தயாநிதி அவர்கள் அதிக அளவு போதை மருந்து உட்கொண்டதன் காரணமாகத்தான் மூளை நரம்பு செயலிழந்து விட்டதாக செய்திகளும் வெளியாகியிருக்கிறது. ஊரிற்கு உலை வைத்த ஸ்டாலின் குடும்பம் அவரது வீட்டிற்கே வினையாக வந்துவிட்டதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்த குடும்பமும் தற்பொழுது வேலூரில் உள்ள மருத்துவமனையில் காத்து கிடைக்கிறார்கள். தனது மகன் பற்றியான தகவல்கள் நாளுக்கு நாள் மாற்றங்களாக சொல்லக்கூடிய வகையில்தான் தற்பொழுது செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் போதை மருந்தை ஸ்டாலின் தடுத்திருந்தால் தற்பொழுது தனது மகன் நடமாடியிருப்பான் என்றும் அழகிரி அவர்களை கூறும் விதமாகத்தான் மாறியிருக்கிறது. அந்த அளவிற்கு தமிழகத்தில் போதை அதிக அளவில், அதாவது கள்ளச்சாராயத்தை விட போதை மருந்து தமிழகத்தில் அதிக அளவு விற்கப்படுவதாகவும் சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் வரை அதிக அளவில் போதை மருந்துகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் போதை தலைக்கு ஏறி மூளை நரம்பு செயலிழந்ததன் காரணமாகத்தான் தற்பொழுது பிழைப்பதற்கே கடினம் என்றும் மூளை செயலிழந்து விட்டதாக நடைபிணமாகத்தான் தற்பொழுது மருத்துவமனையில் இருப்பதாகவும் செய்திகளும் தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது. தீவிர சிகிச்சைக்காக வெளிநாட்டிற்கு கொண்டு செல்லலாம் பணக்காரர்கள், அதாவது ஸ்டாலினின் சொந்த அண்ணனுக்கே இந்த நிலைமை என்றால் தமிழகத்தில் குடிசையில் வாழ்கின்ற சாதாரண இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் போதைக்கு அடிமையானால் அவர்களது மறுவாழ்வு கேள்விக்குறியாகத்தான் மாறியிருக்கிறது. தமிழகத்திற்கு பிரச்சனை வந்தால் பணத்தை கொடுத்து சரிகட்டுகின்ற ஸ்டாலின் குடும்பம் தற்பொழுது அவரது சொந்த வீட்டிற்கே பிரச்சனை வந்துள்ளதால் கதறி அழுத காட்சிகளும் இணையதளங்களில் வெளியாகி கொண்டிருக்கிறது.